வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:02. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 9:50 வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:03 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 5:03 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:03 வரை மகம் பின்பு பூரம். மேஷராசி நேயர்களை, எதிலும் நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பரணி உழைப்புகள் அதிகமாகும். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரிஷபராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வயதானவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சேமிப்புகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும். ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும். மிருகசிரீஷம் முன்னேற்றம் உண்டாகும். மிதுனராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் ஆதாயங்கள் கூடும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் நிம்மதியான நாள். ஆயில்யம் நட்புகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருள் உறவுகள் மேலோங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும். குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் வேகமாக செயல்படுவீர்கள். பூரம் பொருள் வரவுகள் கிடைக்கும். உத்திரம் நிம்மதியான நாள். கன்னிராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களை, பொருள் வரவுகள் அதிகமாகும். பணியில் கௌரவங்கள் கூடும். தேவைக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொருள் வரவுகளில் லாபமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை கவனமாக செயல்படவும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் தடைகள் விலகும். விருச்சிகராசி நேயர்களை, குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். அனுஷம் நெருக்கம் உண்டாகும். கேட்டை ஆதரவுகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மேன்மைகள் அதிகமாகும். உங்கள் மீதான நம்பிக்கை உண்டாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவுகள் கூடும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் அலைச்சல்கள் கூடும். உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே,
தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். திருவோணம் வருமானம் கூடும். அவிட்டம் ஆதரவுகள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நெருக்கம் ஏற்படும். சதயம் திறமைகள் அதிகமாகும். புரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். புதுவிதமான முயற்சிகளில் ஆதரவுகள் அதிகமாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி மனக்கஷ்டப்புகள் நீங்கும். உத்திரட்டாதி கடமைகள் அதிகமாகும். ரேவதி நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.